நம்மளோட ஜுவல்ல அடமானமா வச்சு லோன் வாங்கணும் அப்படின்னா, ஒண்ணு பேங்க்க அப்ரோச் பண்ணுவோம். இல்ல ஃபினான்ஸ் கம்பெனி. ஆ இப்போ பேங்க், ஃபினான்ஸ் கம்பெனி ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் கீழ வரதுனால, ஆர்பிஐ அ இந்த நகை கடன் வாங்குறதுக்கு ஒரு சில பாலிசி வந்து டிராஃப்ட் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஆ இது வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு சலசலப்ப ஏற்படுத்துச்சு. ஆல்ரெடி நகை அ வச்சிருக்கிறவங்க, அடமானத்தில வச்சிருக்கிறவங்க, வைக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவா, பாதிப்பாவே ஏற்படுத்துச்சு. ஏன்னா 75% லோன் அமௌண்ட் தான் இஷ்யூ பண்ண முடியும். ஓவரால் நகையோட வேல்யூல. ஆ 2வது நகை நீங்க அடமானமா வைக்க போறீங்க அப்டின்னா, அது நகை வாங்குனதுக்கான ரிசிப்ட் வைக்கணும். 3வது சிபில் வந்து அதாவது நகை யார் பேர்ல வைக்க போறீங்களோ, அவங்களோட சிபில் செக் பண்ணணும். ஸோ இந்த மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவ ஏற்படுத்துச்சு. ரொம்ப முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்கணும்னா, மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டடா ஜுவல் லோனுக்கான மேஜர் போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ற கம்பெனிஸு. பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல. அ இதோட அடுத்த கட்டமா அ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொபோசல் குடுத்திருந்தாங்க. இந்த பாலிசிய வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது. ஜூன் 6, 2025 பாலிசி ஆர்பிஐயோட பாலிசி மீட்டிங் அனவுன்ஸ்மென்ட்ல இந்த நகை கடன பத்தின பாலிசி, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஆர்பிஐ கவர்னர் குடுத்திருந்தார். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு சில பாலிசி சேஞ்சஸும் இதில வந்து எக்ஸம்ஷன் வந்து குடுத்திருக்கிறாங்க. பட் இது டீட்டெயில் இதுக்கான நகை கடனுக்கான ஒரு டீட்டெயில் பாலிசி அ அதாவது நேத்தி சனிக்கிழமை இல்ல மண்டே அனவுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப வரைக்கும் வந்திருக்கிற நியூஸ் ஆர்பிஐ கவர்னர் குடுத்திருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2,50,000 வரைக்கும் இந்த பாலிசி எக்ஸம்ஷன் வந்து குடுத்திருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே குடுத்த இந்த பாலிசில வந்து பார்த்தீங்கன்னா, காமனா எல்லாருக்கும் நகை வாங்குறவங்களுக்கு குடுத்திருந்த பாலிசி. அதில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுனால, இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்டின்னா, இந்த 2.5 லேக்ஸ்க்குள்ள நீங்க கடன் வாங்குறீங்க நகைய அடமானம் வச்சு அப்டின்னா, இந்த எக்ஸம்ஷன் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அதாவது இந்த 75%ன்றது ரிமூவ் ஆயிடும். 85% வரைக்கும் நீங்க லோன் வாங்கலாம். பழைய பாலிசில மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ் வந்து உங்களுக்கு கன்டின்யூ ஆகும். இந்த புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்டின்றது 2,50,000க்கு மேல நீங்க லோன் வாங்குறீங்கன்னா, அப்ப தான் இது அப்ளிகபிள் ஆகும் அப்டின்றது. பட் ஆனா டீட்டெயில் இன்னும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் வந்து நமக்கு டீட்டெயிலா ரிசீவ் ஆகல. ஸோ இந்த லோன் டூ வேல்யூ அப்படின்றது தான் இந்த நகை கடனுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம எவ்வளோ நகை வைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ வேல்யூ அந்த பேங்க் இல்ல ஃபினான்ஸ் கம்பெனி ஃபிக்ஸ் பண்றாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பவுனோட விலை அப்ராக்ஸிமேட்டா ஒரு 70,000 அப்படின்னு வச்சுக்கலாம். அ இதில வந்து இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55,000லேருந்து 60,000 வரைக்கும் நமக்கு எலிஜிபிள் இருக்கும். இல்ல இவங்க குடுத்திருக்கிற 2.5 லேக்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, பேசிக் வேல்யூ. இந்த வேல்யூக்குள்ள நீங்க வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நெறைய எக்ஸம்ப்ஷன் இருக்கு. இந்த பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வராது அப்படின்னு ஆர்பிஐ குடுக்குறாங்க. இப்போ இதில என்ன பிரச்சனை அப்படின்னா, அ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நகையோட வேல்யூ ஒரு பவுனே 70,000 கிட்ட வந்துட்டதுனால, இந்த ரூ. 2,50,000ன்றது கிட்டத்தட்ட ஒரு 5 பவுன் வச்சாவே நம்ம லோன் வாங்க முடியும். ஸோ, ஒரு மேரேஜுக்கு நியர்லி 20 டூ 10 டூ 20 பவுனு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நகை வந்து கல்யாணத்துக்காக ஆ கல்யாண பொண்ணுக்கும் சரி, மாப்பிள்ளைக்கும் வந்து போடுறாங்க. ஸோ, அப்படி போடும்போது அந்த நகைய நீங்க அடமானமா பேங்க்லயோ, இல்ல ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில வைக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரூ. 2,50,000க்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப என்னன்னா, இந்த 2.5 லேக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் இல்ல. ஆர்பிஐ குடுத்திருக்கிற இந்த பாலிசி அனவுன்ஸ்மென்ட்ல ஒரு பெரிய அளவுக்கு இல்ல. ஏன்னா, மேபி ஒரு 10 பவுனுக்கு மேல வைக்கிறவங்களுக்கு அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்திருந்தாங்கன்னா, இது மேபி ஒரு பாசிபிலிட்டி வந்து இந்த ஸ்மால் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, 5 பவுனுன்றது ஒரு சாதாரண விஷயம் தான். ஏன்னா எல்லார்கிட்டயுமே அந்த 5 பவுன், 10 பவுன்ன்றது எல்லா மக்கள்ட்டயுமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி நீங்க நகைய வைக்க போறீங்க. 1 பவுன், 2 பவுன் அந்த மாரி வைக்கும்போது, நமக்கு அது பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் 10 பவுன் வைக்கும்போது, 10 பவுன் வைக்கிறவங்க பணக்காரங்களா இருக்கணுன்ற கட்டாயமும் இல்ல. எல்லார்கிட்டயுமே 10 பவுன் நகைன்றது சாதாரணமா எல்லார்ட்டயுமே அவைலபிள் இருக்கு. ஸோ அப்போ வந்து 10 பவுன் நீங்க வைக்க போறீங்கன்னா, ரூ. 5,00,000 கிட்ட நீங்க லோன் வாங்க முடியும். பேங்க் இல்ல ஃபினான்ஸ்ல இருந்து. அப்படி 10 பவுன் வைக்க போம்போது, அதுக்கான ரசீது, சிபில் ஸ்கோர் செக் பண்றது, 75% ரெஸ்ட்ரிக்ஷன் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்ப என்னன்னா, இந்த 2.5 லேக்ஸ் அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆர்பிஐன்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி இத இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான்
இந்த ஜுவல்லரி பேஸ்டு கம்பெனிஸு, ஜுவல்லரி லோன் இஷ்யூ பண்ணுற கம்பெனிஸ் குடுத்துருக்கிற ஒரு ப்ரொபோசலாக இப்போது இன்னைக்கு சோஷியல் மீடியால நம்ம பார்க்க முடியுது. இதில இன்னொன்னு என்னன்னா, செல்ஃப் டிக்ளரேஷன். இதுக்கு முன்னாடி என்ன குடுத்துருந்தாங்க பாலிசி டிராஃப்ட்ல வந்து, மேபி நீங்க இந்த நகைய வாங்குனதுக்கான ரசீது குடுக்கணும். நகைய அடமானம் வைக்கும்போது அப்படின்றது குடுத்துருந்தாங்க. பட் இப்ப இந்த 2.5 லேக்ஸ்க்குள்ள வைக்கிறதுனால, நீங்க வந்து ரசீது தர தேவையில்ல. பட் அதுக்கு பதில் டிக்ளரேஷன் இது என்னோட நகை தான் அப்படின்ற டிக்ளரேஷன் குடுக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆர்பிஐ டீட்டெயில் இந்த ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ வந்து அனௌன்ஸ் பண்ணா தான் நமக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனுக்கான நம்மளோட கேள்விக்கான பதில் கிடைக்கும். பட் ஆனா இந்த 2,50,000 அப்படின்றது ரொம்ப ஒரு குறைவான அமௌண்ட்டாவே நம்ம பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இத ரிவைஸ் பண்றாங்களா? இல்ல இன்கிரீஸ் பண்ண போறாங்களா? இல்ல இதே 2.5 லேக்ஸ் தான் இருக்க போகுதா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஓவரால் ஜுவல் லோனோட ஏயுஎம் எவ்வளோ அப்படின்னா, ரூ. 7,00,000 இந்தியால. 7,00,000 கோடி அதாவது நகைய அடமானமா வச்சு லோன் வாங்குறவங்க அந்த லோன் வேல்யூ வந்து அப்ராக்ஸிமேட்டா இந்தியால குடுத்திருக்கிறது 7,00,000 கோடி. டொமஸ்டிக் லோ டொமஸ்டிக் கோல்டு ஹோல்டிங் எவ்வளோ இருக்கு? அதாவது இந்தியால நம்ம கோல்டு வாங்கி வச்சிருக்கிற டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 126 ட்ரில்லியன் ரூப்பீஸ். அதாவது 126 லட்சம் கோடி ரூவா அளவுக்கு இருக்கு. ஸோ இது ஆர்பிஐ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன், ஆ ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி இந்த நகை கடனால பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றது. 2வது ஆ இதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலா இல்ல அப்படின்றதும் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்பிஐயோட பாலிசி இந்த நகை கடனுக்காக என்னென்னலாம் குடுக்க போறாங்க. மேபி இந்த ரிலாக்சேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்க போகுதா அப்படின்றத பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்க நீங்க ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.